26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்று தமிழ்நாட்டில் அதிக இடங்களை கைப்பற்றிய கட்சியாக உருவாகி மாபெரும் வரலாறு படைத்துள்ளது. விஜய்தான் அடுத்த முதல்வர் என ஆவலுடன் காத்திருந்த தாவேக தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் ஆசைக்கு தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மெஜாரிட்டி எங்கே என செக் வைத்துள்ளார். இதையடுத்து யார் இந்த ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் என்ற கேள்வி சுடர்விட்டு எரிய தொடங்கிவிட்டது. கோவாவின் தலைநகரமான பனாஜி மாநகரத்தில் 1954 ஆண்டு ஏப்ரல் 23 விஸ்வநாத் அர்லேக்கர் மற்றும் திலுமத்தமா தம்பதியினருக்கு பிறந்தவர்தான் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். கோவா வாஸ்கோடகாமாவில் உள்ள சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிப்பை முடித்த இவர் MES கல்லூரியில் வணிகவியல் பட்டப்படிப்பை படித்தார். பொது சேவையின் மீதான ஆர்வத்தால் சிறு வயதிலேயே RSS இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அங்கிருந்து படிப்படியாக முன்னேறியவர் 1989 ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு தனது அரசியல் வாழ்க்கைக்கு பிள்ளையார் சுழி போட்டார். கோவா பிரதேச பாஜகவின் பொதுச் செயலாளர், தென்கோவா பாஜக தலைவர் என பல முக்கிய பதவிகளை வகித்த இவர் கட்சி பணிக்காக அயராது உழைத்தார். இதன் பலனாக 4 ஆண்டுகள் கோவா பாஜகவின் மாநில தலைவராகவும் உயர்ந்தார். பட்டியல் வகுப்பை சார்ந்த இவர் கோவா தொழில்துறை மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராகவும், கோவா மாநில தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராகவும் பணியாற்றி தனது திறமையை வெளிப்படுத்தினார். 2002 ஆண்டு கோவா சட்டமன்ற தேர்தலில் வாஸ்கோடகாமா தொகுதியில் போட்டியிட்ட இவர் மக்கள் ஆதரவுடன் வெற்றி வாகை சூடினார். 2002 முதல் 2007 காலகட்டத்தில் கோவா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவர் சமூக நலன், மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றில் அதீத கவனம் செலுத்தினார். இதைத் தொடர்ந்து 2012 தேர்தலிலும் மீண்டும் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை சபாநாயகராக அவையை அலங்கரித்தார். இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மாநில சட்டமன்றத்தை காகிதமற்ற முறையில் செயல்படுத்தி காட்டி மாபெரும் சாதனையை படைத்தார் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். இது நாடு முழுவதும் பரவலாக பாராட்டப்பட்டது. அவரது நவீன சிந்தனையையும் தொழில்நுட்பத்தை நிர்வாகத்தில் பயன்படுத்துவதில் அவருக்கு இருக்கும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தியது. இதன் பின்னர் அவரது அரசியல் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு பரிணமிக்க தொடங்கியது. 2015 அக்டோபரில் கோவா அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட இவர் 2015 முதல் 2017 வரை இந்த பதவியை வகித்தார். 2014 ஆண்டு கோவாவின் முதல்வராக இருந்த மனோகர் பாரிக்கர் மத்திய பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட போது அர்லேக்கர் தான் அடுத்த முதலமைச்சர் ஆவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கட்சி தலைமையோ லக்ஷ்மிகாந்த் பர்சேக்கரை முதல்வராக தேர்வு செய்தது. இது அவருக்கு சிறு ஏமாற்றம் என அவரது ஆதரவாளர்கள் கருதினாலும் மிக முக்கிய பொறுப்பை அவருக்கு வழங்க கட்சி தலைமை முடிவு செய்தது. அதுதான் ஆளுநர் பொறுப்பு. 2021 ஆண்டு ஜூலை மாதம் அர்லேக்கர் இமாச்சல பிரதேசத்தின் 21வது ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்த பதவியில் அமைதியான ஆட்சி நடைமுறையையும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் கொள்கையையும் முன்னிலைப்படுத்தினார். பின்னர் 2023 பிப்ரவரி 16 பீகாரின் 28வது ஆளுநராக பதவியேற்றார். இதையடுத்து 2025 ஜனவரி 2 கேரள ஆளுநராக பொறுப்பேற்று தனது கடமையை செவ்வனே செய்ய தொடங்கினார். இந்த சூழலில் தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்த RN ரவி மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டதை அடுத்து தமிழ்நாட்டின் 27வது ஆளுநராக கூடுதல் பொறுப்பு இவர் வசம் வந்தடைந்தது. ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரின் அரசியல் வாழ்க்கை பல்வேறு திறன்களை வெளிப்படுத்துகிறது. ஒரு பட்டியல் சமுதாயத்திலிருந்து வந்து RSSல் தொடங்கி BJPயில் முக்கிய பதவிகளை வகித்து 4 மாநிலங்களில் ஆளுநராக பணியாற்றியுள்ள அவர்
இந்திய ஜனநாயகத்தில் சமூக இயக்கவியலின் ஒரு சிறந்த உதாரணம். மாநில ஆளுநராக இருப்பது என்பது அரசியலமைப்பு பொறுப்பு மட்டுமல்ல, அது மாநிலத்தின் சட்ட நிர்வாக நலன்களை காப்பது, சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவது, நியமனங்கள் செய்வது மற்றும் அரசியல் நெருக்கடியான தருணங்களில் அரசியலமைப்பு மரபுகளை நிலைநாட்டுவது என பரந்த கடமைகளை உள்ளடக்கியது. இந்த சூழலில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலின் விஜயின் தாவேக 2 திராவிட கட்சிகளையும் தோல்வியடைய செய்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் தனிப்பெரும்பான்மையை அடையவில்லை. இங்கேதான் ஆளுநரின் அதிகாரம் செயல்பட தொடங்கியது. தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என தாவேக தலைவர் விஜயை ஆளுநர் கேட்டுக்கொண்டதை அடுத்து அரசியல் அழுத்தத்தை தாவேக தலைவர் விஜய் உணரத் தொடங்கிவிட்டார். இந்த அசாதாரண அரசியல் நிலையில் ஆளுநராக இருக்கும் அர்லேக்கர் அரசியலமைப்பை முறையாக பின்பற்றி தமிழக மக்களின் ஆணையை மதித்து செயல்பட வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்துகின்றன. இதனால் ஆளுநரின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பது மாநிலம் கடந்து நாடு முழுவதும் உற்று நோக்கப்படுகிறது.